ராகி கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1½ டம்ளர் அளவு ராகி எடுத்திருக்கேன். ராகி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிங்க. அதில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இதை கொஞ்சம் நேரம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சு இதில் ராகியில் 1 டம்ளர் அளவு தண்ணி கலந்து சேர்த்து வச்சுக்கிங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச ராகியை இதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி விடணும். இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வர வரைக்கும் நல்லாவே வெயிட் பண்ணுங்கள். ராகியோட பச்சை வாசனை போய் நல்லா வாசனை வரும். ராகி வெந்த வாசம் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி நல்லா கை விடாமல் கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ராகி வெந்த பதம் பார்க்கறக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணியை எடுத்து வச்சுட்டு ராகியை போட்டு பார்த்தீங்கன்னா வெந்த பதம் கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் பார்க்கல ஆற விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கிங்க. இன்றைக்கி நான் கட் பண்ணி வச்சுருக்க 1 பவுல் அளவு வெங்காயம், 1 பவுல் அளவு மாங்காய், 1 பவுல் அளவு தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சம்மருக்கு ஏற்ற ஹெல்த்தியான குளிர்ச்சியான கூழ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு அவசியம் கொடுங்க.